ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு மசாலா உதிராமல் சூப்பரான சிக்கன் 65 நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். என் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் 1/4 கிலோ சிக்கன் தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி துண்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் வெட்டியிருக்கேன். அப்போ தான் உப்பு அந்த உரப்புலாம் நல்லா சாரும். இப்போ அந்த சிக்கன் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் கட்டாயமாக இந்த எலுமிச்சம்பழம் சாறு சேருங்க. அப்போ தான் இதை சிக்கனில் நல்லா ஊறி ஜூஸியாக நமக்கு சாப்பிட்றப்ப இருக்கும். சக்கை மாதிரி இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த சிக்கன். கட்டாயமாக சேருங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா கிள்ளிட்டு போடுங்க. இதை எண்ணெயில் வேகிறப்ப நல்லா வாசனையாக நல்ல ருசி தூக்கலாக கிடைக்கும் அந்த கருவேப்பிலை போடுறது. இப்போ எலுமிச்சம்பழ சாறு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பேஸ்ட்டை நல்லா கிளறிக்கிட்டு இந்த சிக்கன் உப்பு போட்டிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் இது 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நிறம்தான் கொடுக்கும், காரம் இருக்காது. 1 ஸ்பூன் மல்லித்தூள். நான் ஃபஸ்ட்டு போட்டது தனி மிளகாய்த்தூள், அதில் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சிட்டிகை ஸ்பூன் கரம் மசாலா. 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், ஜீரகத்தூள். இதுதான் இந்த சிக்கன் 65 மசாலா. இப்போ நல்லா ஒரு பெரிய குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் 65 மசாலா உதிராமல் வறுக்கிறதுக்கு உள்ள மெயின் சீக்ரெட் இந்த எண்ணெய் சேர்க்கறது தான். இந்த எண்ணெயோடு இந்த மசாலாலாம் நம்ம நல்லா கிளறிட்டு ஊற வச்சுட்டு நம்ம பொரித்து எடுக்கிறப்ப இந்த எண்ணெய் கோட்டிங்கில் இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கும். அதனால் வறுக்கும்போது இந்த மசாலா உதிராமல் இருக்கும். இதுதான் சிக்கன் 65 மசாலா உதிராமல் வறுக்கிற சீக்ரெட். இது தான். நீங்கள் தவறாமல் நீங்கள் சிக்கன் 65 செஞ்சு மசாலா கிளறப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறிட்டேன். இப்போ நல்லா இப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரும் அதே அளவு பச்சரிசி மாவு ரெண்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறிப்போம். இது கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். நல்லா கிரிஸ்பாக நல்லா மொறுன்னு இருக்கும் சிக்கன் 65. அதுக்கு தான் இந்த பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்குறது. மசாலா உதிராமல் இருக்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு பிரியர்களுக்கெல்லாம் மிகவும் பிடிச்சது இந்த சிக்கன் 65. பிரியாணிக்கு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். சேர்த்து சாப்பிட சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப அற்புதமான டிஷ் இது. இப்போ இதை நான் எல்லா மசாலாவும் சேர்த்து எண்ணெய் மாவெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஊறணும். குறைச்சலாக அரை மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் ஊறுனுச்சிங்கன்னா நல்லா மசாலா இந்த சிக்கனில் ஊறி சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் கிளறின சிக்கனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். கரெக்டாக 1 மணி நேரம் எனக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்ச பிறகு இது மாதிரி ஒவ்வொரு துண்டாக போடுங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். எதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போடுறேன்னு சொல்கிறேன்னா அது அப்போ தான் ஒட்டாமல் இருக்க வரும். திருப்பி எடுக்கிறதுக்கு அது அடியில் ஒட்டுனுச்சிங்கன்னா அது மசாலா உதிர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொரு சிக்கன் பீஸாக தனித்தனியாக போடுறேன். போட்டுட்டு இப்போ எப்படி இருக்க வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் சிக்கன். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். நம்ம அப்பம்லாம் செஞ்சால் ஒப்பிட்டு வரும். அதே மாதிரி சிக்கன் அழகாக மிதந்துக்கிட்டு வரும். எதுக்கு நான் மீடியமில் வைக்க சொல்லியிருக்கேன்னா நல்லா வெந்து வரும். உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ரொம்பவும் ஹீட் அதிகமாக இருந்தால் ரப்பர் மாதிரி போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு வறுத்து பாருங்கள். இல்லை மொறுன்னு இருக்குது. பார்க்கறதுக்கு இவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். நான் ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கலை. கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து அவ்வளோதான். இப்போ நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் 65 நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டோம். இப்போ அடுத்து மீதி உள்ள எண்ணெயில் இப்போ நான் இந்த சிக்கன்லாம் போடுறேன். இது இப்போ பாருங்கள், எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெய் மாதிரியே இருக்குது. இல்லை கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வறுத்து எடுங்க. சிக்கன் 65 அற்புதமாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம்.
இப்போ நான் எண்ணெயில் ஒவ்வொரு துண்டாக சிக்கனை போட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து அது எப்படி வெந்து வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எண்ணெய் வந்து 1/4 லிட்டர் 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வந்து இதுக்கு எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்காது. நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா. இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் செய்கிறது வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம சுத்தமாக நம்ம கண் பார்க்க செய்கிறோம். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். உடம்புக்கு ஒன்றும் கெடுதி பண்ணாது. அதனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கூடுமான வரைக்கும் சிக்கன் ஐட்டங்கள்லாம் அதான் உடம்புக்கு ஹெல்த்தி. இப்போ பாருங்கள் எவ்வளோ முருகலாக வந்திருக்க பாருங்கள். முருகலாகவும் இருக்குது, பார்க்கவும் அழகாகவும் இருக்குது. இது நம்ம வீட்லேயே செஞ்ச சிக்கன் 65. ஆரோக்கியமான சிக்கன் 65ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கண் பார்க்க நம்ம கையால் செய்கிற எந்த விதமான இதுவும் கெமிக்கல் ஐட்டங்களும் சேர்க்கலை. இப்போ செஞ்சு எடுத்தாச்சு. இதுதான் அழகான சிக்கன் 65. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இப்போ அது சிக்கன் வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம மிதமான சூட்டில் வேக வச்சதால் உள்ளே பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்பவும் அதிகமாக ஹீட் இருந்ததுன்னா ரப்பர் மாதிரி போயிடும். நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்ததால் நல்லா வந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள். உள்ளே மென்று சாப்பிடவும் திகட்டாமல் நல்லாயிருக்கும். வந்து இவ்வளோ கிறிஸ்பியான மொறுன்னு மசாலா உதிராமல் செஞ்ச சிக்கன் 65. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.